தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நடக்கிற வர்த்தக சந்தைக்கு தான் நிற்கிறோம். இந்த காணொலியை தொடர்ச்சியான காணொலியாக தான் நான் போடுறேன். ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருப்பேன். இதில் வந்து நிறைய பொருட்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கு. முன்னே வீடியோ நீங்கள் பார்க்காட்டிக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு முழுமையான காணொலியாக கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்ஆர்எஃப் டயர்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையுடைய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதன் காரணமாக இந்த எம்ஆர்எஃப் டயர் வந்து இறக்குமதி இலங்கை நாட்டில் இறக்குமதி செய்வதற்கு தடை செய்யப்பட்டிருந்தது. ஆனாலும் வந்து இப்போ எம்ஆர்எஃப் டயர் வந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஏசிபி மாதிரி ஒன்று இருக்குது, தூரம் ரெண்டு பார்க்க கிட்ட போய் பாவம் என்னன்னு சொல்லி மகேந்திரான்ட்ட பாருங்க பெரிய வாகனங்கள் வந்து மகேந்திரான்ட்ட தான் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பல தேவைகளை பயன்படுத்தலாம். இப்போ வாகன இறக்குமதி இல்லை, ஆனாலும் இதில் வந்து மகேந்திரான் இந்த வாகனங்கள் நிற்கிது. நீங்கள் வந்து இதனுடைய விலையை வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். நீங்கள் வந்து கேட்டிங்கன்னு சொன்னால் அவைகள் வந்து விலையை தெரிஞ்சு கொள்கிறார். முக்கியமாக இங்கே இருக்கிற பொருட்களுடைய இந்த கண்டெக்ட் நம்பரை நான் வந்து இந்த கேட்டலாக்குகளை வந்து நான் போட்டுக்கொள்கிறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து விவரங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். முக்கியமாக நாட்டில் வந்து பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டதன் காரணமாக இந்த வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்டது. ஆனாலும் வந்து இந்த யாழ்ப்பாண வர்த்தக சந்தையில் புதிய புதிய பல வாகனங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கிறத காணக்கூடியமாக இருக்குது. முக்கியம் பார்த்திங்கன்னா அந்த ஏசிஎன் அடித்த அந்த வாகனம் வந்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்துச்சு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. முக்கியம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த விலை வந்து 1,65,00,000 ரூபாய் என்றவாறு கூறினார்கள். பார்க்கவே அந்த மாதிரி இருக்கும். மேலேயே பொதுவாக பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கார்கள் இறக்குமதி அந்த ஜீப்புகள் இறக்குமதி செய்கிறேன்னு சொன்னார்கள். ஆனாலும் வந்து இந்த ஜீப் வந்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்குது. அந்த டொயோட்டா ஹைலக்ஸ் மாதிரியான ஒரு வாகனம். நான் இந்த ஃபஸ்ட் டைம் இதில் இந்த வாகனத்தை பார்த்தேன். இதில் இந்த பிராண்ட் வந்து எனக்கு இதுவரை நான் அறியப்படாத பிராண்ட் உண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு வாகனம். இதில் உள்ளுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், எல்லாமே நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. அதோட இதில் வந்து ஒரு ஆள் வந்து விலையை வந்து விசாரித்தார். அந்த விலை வந்து 1,65,00,000 என்றவாறு கூறினார்கள். பாருங்கள் இந்த வாகனத்தை. இவ்வாறு பல வாகனங்கள் வந்து விற்பனைக்காக இந்த யாழ்ப்பாண வர்த்தக சந்தையில் வைக்கப்பட்டிருந்ததை காணக்கூடியமாக இருந்துச்சு. முக்கியமாக இந்த விலையை நீங்கள் கேட்டுட்டு அந்த இவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை எடுத்துகிட்டு கொண்டு போனால் மேலதிக விடயங்களையும் வந்து அறிஞ்சு கொள்ளலாம். வேறு வாகனங்கள் வந்தாலும் இவர்கள் வந்து அறிய தருவார்கள். முக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து நிறைய வாகனங்கள் டிவிஎஸ், மற்றது வந்து டிஸ்கவர் போன்ற பைக்குகள், மற்றது பல்சர் பைக் போன்ற வாகனங்களும் வந்து எலக்ட்ரிக் பைக்கும் சரி, அதோடு வந்து இந்த பெட்ரோல் பைக்குகளும் சரி விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்திருக்கு. அதை நீங்கள் வந்திருந்தால் நேரடியாக பார்த்துக்கொள்ளலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னு சொன்னால் சில பேர் வந்து வாகனம் வாங்கணும் என்று காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அண்மையில் வந்து வாகனம் இறக்குமதிக்கு வந்து அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அதோடு வந்து அனுமதி வழங்கப்பட முன்பதாகவே இந்த புதிய வாகனங்கள் வந்து இங்கே வந்து காணக்கூடியமாக இருந்துச்சு. நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஐஸ்கிரீம் இயந்திரங்கள் இருக்கிற கடை. அதாவது வந்து ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதுக்கான இயந்திரங்கள் இருக்கிற ஒரு கடை. பலதரப்பட்ட ஐஸ்கிரீம்களை உருவாக்கக்கூடிய மாதிரி வித்தியாசமான மெஷின். இதில் வந்து கண்டெக்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணி போட்டு அந்த நம்பர்கள் எடுத்து நீங்கள் அந்த விலைகள் தொடர்பாக கலந்துரையாடிக்கொள்ளலாம். முக்கியம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த நாங்கள் பார்த்துறாத மிஷின்கள் நிறைய இருக்குது. பொதுவாக நீங்கள் அந்த ஐஸ்கிரீம் எதுவும் அந்த வியாபாரங்கள் புதுசாக தொடங்க போகிறீங்கன்னு சொன்னால் இவ்வாறான அந்த உபகரணங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதில் பாருங்கள் வித்தியாசமான அந்த ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்குது. இது அந்த பிரிட்ஜோடையோ சேர்ந்து அவ்வாறான ஐட்டம் அந்த ஐஸ்கிரீம்களை கலக்கிறது. இவ்வாறான சின்ன மிஷின்லேருந்து பெரிய மிஷின் வரையும் இங்கே இருக்குது. இது ஜூஸுகள் அந்த கடையில் வச்சு விற்பின பாருங்கள். அது மாதிரி வந்து இது வந்து நெஸ்கவே டீ போடுற அந்த தானியங்கி இயந்திரம். அவ்வாறு பல இயந்திரங்கள் வந்து இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. முக்கியமாக இதில் ஃபோன் நம்பர்கள் நான் வந்து இதில் போட்டிருக்கிறேன். அதையும் வந்து அந்த கேட்டலாகில் நான் காண்பிக்கிறேன். அதை நீங்கள் வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணி போட்டு, அதாவது பியூஸ் பண்ணி போட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால் அது இந்த தொடர்பாக நீங்கள் வந்து தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு அது தொடர்பாக மேலே விடயங்களையும் அறிஞ்சு கொள்ளலாம். முக்கியமாக இதில் விலைகள் வந்து இதில் வந்து குறிப்பிடப்படையில்லை. சில இங்கே இருக்கிற அனைத்து பொருட்களுக்கும் முக்கியமாக அநேகமான பொருட்களுக்கு வந்து விலைச்சுட்டன் வந்து குறிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இதில் வந்து விலைச்சுட்டன் குறிக்கப்படையில்லை. அதனால் இந்த வந்து சிங்களாக்கெல்லாம் உண்மையிலேயே நீங்கள் ஆங்கிலத்தில் தொடர்பு கொண்டு அது தொடர்பான விடயங்களை அறிஞ்சு கொள்ளலாம். இதில் பாருங்கள் எவ்வளோ மிஷினரி இருக்குதுன்னு சொல்லி வித்தியாசமான அந்த உபகரணங்கள் வந்து இருக்குது. வெளியில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து தின்பண்டங்கள் எல்லாம் இருந்துச்சு. கடைகள் போடப்பட்டிருந்துச்சு. வாராக்கள் வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி பல்வேறு விதமான கொத்து, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் கறி, அப்படி வித்தியாசமான
கடைகள் வந்து போடப்பட்டிருந்துச்சு. அதோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஐஸ்கிரீம் கடைகள், மற்றது வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள், இதில் பாருங்கள் எவ்வளவு இந்த பிரியாணி பேர்கர் எல்லாம் இருக்கிற கடைகள் அதோட விலைகளோட போட்டிருந்துச்சு. இது வந்தாக்கள் வந்து இதில் வாங்கி வந்து உண்பதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இது முக்கியம் பார்த்திங்கன்னு சொன்னால் டிவிஎஸ் பைக்குகள் வந்து இதில் வைக்கப்பட்டிருந்தது. எல்லாம் புது டிவிஎஸ் பைக். இதில் பாருங்கள் விலைகளோட வந்து போடப்பட்டிருந்துச்சு. இந்த பைக்கில் பாருங்கள் எப்படின்னு சொல்லி இதில் நம்பர்களும் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து கான்டாக்ட் நம்பர் இருக்குது. கண்டி ரோட் சாவச்சேரி பாருங்கள். இந்த தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் அழைப்பை மேற்கொண்டு இந்த விலையை வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இல்லை பாருங்கள் டிவிஎஸ் புது பைக் வந்து இருக்குதுங்க. அதுவும் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கு. வித்தியாசமான டிவிஎஸ் பைக் பாருங்கள். பெரிய பைக்கும் டிவிஎஸில் பெரிய பைக்கும் இருக்குது. அதாவது ஆண்களுக்கான பைக். இது வந்து பெட்ரோல் பைக். நான் நினச்சேன் டிவிஎஸ் பைக் வந்து இப்போ இறக்குமதி செய்யப்படுற இல்லைன்னு சொல்லி. ஆனால் வந்து இது வந்து இறக்குமதி எலக்ட்ரிக் பைக் தான் இறக்குமதி செய்யணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து பாருங்கள் டவுன் பேமெண்ட் 2,09,700 நீங்கள் ரெடி கேஷுக்கு வந்து இந்த வாகனங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதுவும் டிவிஎஸ்ன்ற பைக் பாருங்கள், பெரிய பைக். 1,78,200 டவுன் பேமெண்ட் கட்டி நீங்கள் வந்து இந்த பைக் எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்குமே அழகாக இருக்குது. முக்கியமாக டிவிஎஸ்ன்ற பைக் வாங்குறதுனால மேலும் சொன்னால் அந்த பார்ட்ஸில் வந்து இலவாக எடுத்துக்கொள்ளலாம். ஏனைய பைக்குகள் வந்து சில பிராண்டுகள் புது பிராண்டுகள் எழுதுக்கு அதை வந்து அதில் திருத்தங்கள் மேற்கொள்ள வந்து அந்த பார்ட்ஸில் எடுத்துக்கொள்ள கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவ்வாறான பைக்களை வெடுக்கைக்கு வந்து நாங்கள் வந்து பார்ட்ஸில் எடுத்துக்கொள்ளலாம். அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த நூடுல்ஸ் வாகனம் வந்து நின்றுச்சு. அந்த வாகனத்தில் வந்து இப்போ திருவிழா காலங்களில் வந்து அதுவும் தொடர்பாகவும் அந்த மக்கள் வந்து வாங்கி அதுகளையும் உண்டு கொண்டிருந்தார்கள் இந்த இடத்துல. அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் அந்த டிராக்டர், அதாவது உழவு இயந்திரத்துக்காக உழவுக்காக பயன்படுத்தக்கூடிய இயந்திரம் 11,90,000 ஆஃபர் ப்ரைஸ் என்று போட்டிருக்கு. வித்தியாசமான அந்த உழவு செய்யக்கூடிய அந்த பின் இதுகளை மாற்றி பூட்டக்கூடிய மாதிரி இருக்குது. சில வேறுங்க டிராக்டருக்கு போட்டின ரொட்டர் மற்றது அந்த அது மாதிரி இது வித்தியாசமாக இருந்துச்சு. இது வருங்க 8,25,000 மற்றது வந்து இதில் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உழவு இயந்திரத்துக்கு பக்கத்தில் அந்த மோட்டர்கள் இருந்துச்சு. 30,000 இந்த 30,999 38,999 இவ்வாறு சிங்கர் மோட்டர், அதாவது வந்து இந்த நீர் இறைக்கிற மோட்டார், மற்றது வந்து நீர் இறைக்கிற இன்ஜினும் இருந்துச்சு. இதில் அதோட விலையை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பாருங்கள் இதில் மோட்டாரில் வந்து வித்தியாசம் மோட்டார். ஆனால் சிங்கரில் வந்து விலை குறைவான்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து நிறைய மோட்டர் அடிக்க வச்சு தப்பட்டது. அதோட வந்து நீர் மூழ்கி மோட்டர்களும் இதில் வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு. இது பாருங்கள் ஆஃபர் ப்ரைஸ் 57,50,000. இது வந்து ஒரு டிராக்டர். அதுவும் வந்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் சிங்கர்னு அடிச்சிருக்கு பாருங்க. இதில் ஃபுல்லாகவே சிங்கர்னு சாமான் தான். சிங்கர் கம்பெனியால் வந்து ஷோரூமுக்கு ஜோன் டியர் டிராக்டர் பச்சை கலர் நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். பொதுவாக அந்த உழவு இயந்திரங்கள் வந்து விவசாயிகள் வந்து வாங்கிக்கொள்வார்கள். அது புதுசாக வந்து இங்கே வந்து விற்பனை செய்யப்படுகிறது. மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து அலை மோதுகிறார்கள். அதாவது பார்க்குறதுக்கு சில பேர் வந்து பல பொருட்களை வாங்கி கொண்டு போகிறதையும் பார்க்கக்கூடியமாக இருந்துச்சு. பொதுவாக இந்த வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படவில்லை என்று சொல்கிறத விட இங்கே வந்து நிறைய வாகனங்கள் இருக்குது. அதை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். சில பேர் வந்து செகண்ட் ஹேண்டாக வாங்க விரும்ப மாட்டார்கள். புதுசாக வாங்கணுமென்றே ஆசைப்படுவார்கள். அவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் என்று தான் சொல்லணும். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள காணொலி அமைந்திருந்தால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. இவ்வாறான பல காணொலிகளை வந்து நான் உடனுக்குடன் உங்களுக்கு அறிய தருவேன். இதில் பாருங்கள் ₹100 இந்த என்னென்னு சொன்னால் ஜூஸ் ஐட்டங்கள் மற்ற நெஸ்கபே அதுகள் வந்து ₹100 மைலோ அதில் ஒட்டப்பட்டிருக்குது. அதுகள் வந்து மக்கள் வந்து அங்கே வாரார்கள். காலையில் நடந்து பார்க்கவே டயர்டாயிரும். அதனால் வந்து அவர்கள் வாங்கி அறந்து விட்டு செல்கிறார்கள். முக்கியமாக இந்த காணொலி ஒரு பயனுள்ள காணொலியாக அமைச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் எங்களோட சேனலோட தொடர்ச்சியாக இணைந்திருந்து எங்களோட சேனலுக்கு வந்து ஆதரவு தாருங்க. உங்களுக்கு எவ்வாறான காணொலிகள் போடணும் என்பது தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.